வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடத்திய ஆபத்தான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. போருக்கு முன்பாக ஆப்கானிஸ்தான் நிலம், பழங்குடிகளின் ஆதிக்கம். போர் வருவதற்கு முன்பாக ஆப்கானிஸ்தான் ஒரு போர்க்களம் அல்ல, அது பழங்குடி உலகம். மலைகள் அதன் எல்லைகள், பாதைகள் அதன் வரலாறு. இந்த நிலம் ஒரு மைய அரசால் ஒருபோதும் முழுமையாக ஆளப்படவில்லை. ஏனெனில் இங்கே மலைகள் மனிதர்களை பிரிக்கின்றன. ஆப்கானிஸ்தான் ஒரே இனம் அல்ல, ஒரே மொழி அல்ல, ஒரே கலாச்சாரம் அல்ல. பஸ்தூன், தாஜிக், ஹசாரா, உஸ்பெக் ஒவ்வொரு குழுவும் ஒரு தனி உலகம். அவர்களின் சட்டம் அரசியல் புத்தகங்களில் எழுதப்படவில்லை. அது மரபு வழியாக, மரியாதையில், பழிவாங்கலில் உருவானது. பஸ்தூன் வாலி ஒரு எழுத்தில்லாத சட்டம். மரியாதை காக்கப்பட வேண்டும், அவமதிப்பு மறுக்கப்படக்கூடாது. பழி காலம் கடந்தாலும் திரும்ப செய்யப்படும். இந்த மரபு ஆட்சிகளை ஏற்காது, ஆனால் அதிகாரத்தை எதிர்க்கும். நகரங்கள் அரசுகளின் முகம், கிராமங்கள் ஆப்கானிஸ்தானின் உயிர். காபூல் அரசு மாற்றங்களை அறிவித்தாலும் மலைகளில் அவை எட்டவில்லை. இந்த நிலம் வணிக பாதைகளின் நடுமையம். பட்டு பாதை இந்திய துணைக்கண்டம், மத்திய ஆசியா அனைத்தையும் இணைக்கும் ஒரே நிலம். அந்த இடம் அதிகாரத்தை இழுக்கும், ஆனால் ஆட்சி செய்ய விடாது. இதுவே ஆப்கானிஸ்தானின் சாபமும் வலிமையும். அரசர்கள் வந்தார்கள், அவர்கள் வரி வசூலிக்க முயன்றார்கள், படை அமைக்க முயன்றார்கள், ஆனால் மலைகள் அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டன. போர் வருவதற்கு முன்பே ஆப்கானிஸ்தான் ஒரு அமைதியான நாடு என்று சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு வெளிநாட்டு போர்க்களம் அல்ல. மோதல்கள் இருந்தன, ஆனால் அவை உள்ளுக்குள்ளேயே நடந்து கொண்டிருந்தன. உலக அரசியலின் ஆயுதமாக அவை எப்போதும் மாறவில்லை. இந்த தொடரானது ஒரு உண்மையை நமக்கு சொல்கின்றது. ஆப்கானிஸ்தான் போருக்காக உருவான நாடு அல்ல, ஆனால் போருக்கு எளிதில் உட்படாத நாடு. போர் வந்தபோது இந்த பழங்குடி உலகம் எப்படி மாறியது, மலைகள் எப்படி போரின் மேடையாக மாறின என்பதை பார்க்க இருக்கின்றோம். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.